உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/8/2026 வியாழக்கிழமை, மகம் நட்சத்திரம். இன்று செவ்வாய் துலாம், விருச்சகம் இவைகளில் இருந்தால் எப்படி என்று பார்க்க இருக்கிறோம். துலாத்தில் இருந்தாள், செவ்வாய் துலாத்தில் இருந்தாள். எத்தகைய பண்புகள் பிறப்பிலேயே அவர்களுக்கு இருக்கும், அதுதான் முக்கியம். உங்களுக்கு எது போன்ற பலன்கள் நடக்க இருக்கிறதோ அதற்கேற்ற குணம், அதற்கேற்ற செயல்கள் தான் உங்களுக்கு வரும். இது இயற்கையின் நியதி. உங்களுக்கு எப்படி? கராரான, சரியான, ஒழுங்கான, நியாயமான பேச்சுக்கு சொந்தக்காரர். துலாத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகரில் 100% பேர் உண்மையைத்தான் பேசுவார்கள், அல்லது மிக மிக குறைவாக வேறு வழியின்றி சில பொய்களை பேசக்கூடும் இந்த கலிகாலத்தில். மற்றபடி மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்களுடைய பேச்சில் உண்மை அதிகம். கராரான பேச்சு, சிறப்பு பண்பு, வாக்கு கொடுக்க மாட்டார்கள், கொடுத்தால் நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள். பார்ப்பதற்கு, பழகுவதற்கு பலாப்பழம் போல், தோலை எடுத்துவிட்டு உள்ளே பார்த்தால் அருமையான இனிப்பான சுவை, அந்த சுவை அதுதான் இவர்கள். மேலோட்டமாக இவர்களை எடை போட முடியாது. கராராக பேசுகின்றார்களே என்று தவறாக நினைக்காதீர்கள், அவர்கள்தான் உண்மையானவர்கள், உங்களுக்கு உபயோகமானவர்கள். துலாத்தில் செவ்வாய் இருந்தால், ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால் நம்பிக்கைக்கு உரியவர்கள். அடுத்து விருச்சகத்தில் இருந்தால், சுபாவத்திற்கு மாறாக நிதானம் இவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் செவ்வாய் என்று சொன்னாலே பரபரப்பு தானே. அந்த பரபரப்பான இடத்தில் இருந்து கொண்டு நிதானமாக இருந்தால், சூடான ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியுமா? முடியாதே. அது எப்படி சாத்தியம்? அதுபோலல்லவா இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள். இவர்களுக்கு நிதானம் உண்டு. செயலில், உள்ளத்தில் எரிமலை. இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்ற துடிப்பெல்லாம் இருக்கும். ஆனால் தாங்கள் என்ன நினைக்கின்றோமோ அதை வெளிக்காட்ட மாட்டார்கள். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இப்படி செய்தேன் என்று சொல்லுவார்கள். அத்தகைய குணம் கொண்டவர்கள் இவர்கள். இவர்களை எளிதில் எடை போட முடியாது. இவனால் எங்கே முடியும் என்றெல்லாம் சாதாரணமாக இவர்களை நினைத்துவிட முடியாது. தங்களுடைய ஆற்றலை மறைத்து வைக்கும் குணம் இவர்களுக்கு உண்டு. இது ஒரு அதிசயம். கொஞ்சம் ஆற்றல் இருந்தாலே போதும், நான் பெரிய கொம்பன், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சாதிக்கின்ற இந்த உலகத்திலே நிறைந்த ஆற்றலை பெற்றும் அதை முழுமையாக காட்டாமல் வேறு வழியின்றி கொஞ்சம் காட்டுகின்ற ஒரு பண்பு இவர்களுக்கு உண்டு. இது இவர்களுக்கு பெருமையை சேர்க்கும் பிற்காலத்தில். அன்பர்களே, துலாம், விருச்சகம் இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் என்று பார்த்தோம். இது பொதுவான பலன். இன்னும் துல்லியமாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் சில விஷயங்களை சேர்த்து பார்த்து பின்புதான் சொல்ல முடியும். ஆனால் ஆரம்ப கட்ட ஞானத்துக்கு இது அவசியம். இனி
எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். உத்திரம், சித்திரை, கேட்டை, பூராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, கிருத்திகை, மிருகசீரிசம், புனர்பூசம், ஆயில்யம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ஒரு பொன்மொழி உண்டு, ஆன்மீக பொன்மொழி. சும்மா இரு சொல்லற என்று ஒரு ஆன்மீக சொற்றொடர் உண்டு. அதுதான் இன்று உங்களுக்கு பொருத்தமான வாசகம். எதை செய்தாலும் அது சரியாக நடக்கவில்லை. மனதிலே குழப்பம், தவிப்பு, தடுமாற்றம் எல்லாம் ஒருங்கிணைந்து காணப்படுவதால் கூடுமானவரை இன்று அமைதியாக இருப்பது நல்லது உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதும் வெளிப்படுத்தப்பட்ட திறமையால் நல்ல பலனை நீங்கள் அனுபவிப்பதும் இன்று நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, முயற்சி உண்டு. அந்த முயற்சியின் உச்சகட்ட பலன் சாதனை. இந்த நாள் ஒரு சாதனையோடு உங்களுக்கு பெருமையையும் சேர்க்கும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, 2 விஷயங்களில் இன்று உங்களுக்கு கவனம் தேவை. ஒன்று, பணத்தை செலவு செய்வதில் அனாவசியமான செலவு செய்து விடலாம், தேவையற்ற செலவாக அது இருக்கும். மற்றொன்று, பேச்சில் அளவறிந்து அவையறிந்து பேசுக. சிம்மராசி அன்பர்களே, முன்னேற்றம் உண்டு. அந்த முன்னேற்றம் யாரால்? வேறு யாராலும் அல்ல, உங்களால் உங்களுக்கே. தனித்து நின்று போராடி ஒரு பெரும் புகழை இன்று நீங்கள் சேர்ப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். ஏதொன்றும் புரியாத வரை மனதிலே ஒரு குழப்பம் இருக்கும். புரிந்து கொண்டால், வழி தெரிந்து கொண்டால் அந்த கவலை இல்லை. அப்படி ஒரு விஷயத்தில் கவலை முழுவதுமாக நீங்கும், அவன் நீக்கும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். உச்சக்கட்ட லாபம் உண்டு. அத்துடன் எந்த பெரியவரின் ஆதரவு நமக்கு கிடைத்தால் நமக்கு மிகவும் நல்லதென்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பெரியவரின் ஆதரவும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் மாபெரும் வெற்றி. ஒரு சிலர் பல நாட்களாக செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான வேலையை இன்று முடிப்பார்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய முக்கியமான ஒரு கோட்பாட்டை இன்று நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, அறிய வேண்டிய ஒரு பாடத்தை,
அறிய வேண்டிய ஒரு ரகசியத்தை, எந்த ரகசியத்தை அறிந்து கொண்டால் நமக்கு மிகவும் நல்லதோ அந்த ரகசியத்தை இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களெல்லாம் உங்கள் உறவுகளாக மாறுவார்கள், உங்களுக்கு உதவிட முன்வருவார்கள். அன்பு மயம் என்று சொல்வார்களே, அந்த அன்பு மயம் இன்று உங்களுக்கு இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, இன்று பரபரப்பாக எதுவும் நடக்கவில்லை, நிதானமாக நடக்கிறது. அப்படி நடப்பவைகள் நியாயமாக நடக்க வேண்டியது நடக்கிறது. உங்களுக்கு எந்த அளவு வர வேண்டுமோ அந்த அளவை கொடுத்து நடக்கிறது. மொத்தத்தில் திருப்தி தரும் நாள் இந்த நாள் உங்களுக்கு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.